வணக்கம். நான் சிவவீரபாண்டியன். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2009வது ஆண்டு தமிழ்நாடு அரசு அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கிற்று. பட்டியலின மக்களுக்கான ஒதுக்கீட்டில் ஒரு பகுதியாக 3 விழுக்காட்டை வழங்கியது. அதற்கு எதிர்ப்பும் ஆதரவும் இருந்தன. அந்த இடஒதுக்கீட்டால் அந்த சமூகத்தைச் சேர்ந்த பிள்ளைகளில் சிலர் மருத்துவராக, பொறியாளராக வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் இப்போதுதான் அதற்கான உச்சநீதிமன்றத்தின் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஏன் ஆந்திராவில், தெலங்கானாவில், பஞ்சாபில் நிறைவேற்றப்பட்ட அதுபோன்ற சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத நீதிமன்றங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஏற்றுக்கொண்டன? அது கலைஞரினுடைய நுட்பமான, கூர்மையான பார்வைதான் அதற்கு காரணம். அவர் அதற்காகவே ஒரு ஆணையத்தை நியமித்து அதனுடைய கருத்தினையும் கேட்டறிந்து உள் ஒதுக்கீடு என்று சொல்லாமல் முன்னுரிமை இடஒதுக்கீடு, பிரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன் என்று அறிவித்தார். அதனால் தான் அது உச்சநீதிமன்றத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த ஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக பேரணி நடந்தபோது, அது தொடங்குவதற்கு முன்னால் அதில் கலந்து கொண்ட மக்களை நான் பார்த்தேன். அவர்கள் கண்களில் கலைஞருக்கான நன்றி உணர்ச்சி தென்பட்டது.